Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாலை நேரத்துல உங்கள் எல்லாரையும் ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக வருகவென்று வரவேற்கிறோம். லெட்ஸ் ப்ரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, கிருபையுள்ள தகப்பனே. அப்பா, இந்த மாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோமே அப்பா. கர்த்தர் இதோ மனிதர்கள் மத்தியில் உலாவிடும் தேவன், எங்கள் நடுவில் அசைவாடுவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை சிங்காசனம் அமைத்து உமக்கு எப்பொழுதும் துதிப்பாட இந்த நேரத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோமே ராஜா. உமது நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆராதனையின் வேலையிலே கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் உம்மை துதிக்கவும் பாடவும் ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நாங்கள் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறோமே அப்பா. உமது நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அப்பா, நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அப்பா. வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் அப்பா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரான தேவன் அப்பா. உண்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் தேவனே அப்பா. ஆண்டவரே, வாயினால் மட்டுமல்ல, இருதயத்தின் அடி ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம், நன்றி, துதி, கன, மகிமை, ஆராதனை அப்பா. மெசேஜின் வேலையை கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. நாங்கள் வெறும் கேட்கிற பிள்ளைகளாய் மட்டும் இல்லாதபடி அதன்படி நடக்கவும் அப்பா, கர்த்தரின் வார்த்தைகள் நிலைத்து நிற்கவும் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது ராஜா. ஆண்டவரே, எங்கள் நடுவில் அப்பா உம்முடைய வார்த்தை வல்லமையாய் வெளிப்படட்டும் அப்பா. அப்பா, எங்களுக்கு கர்த்தர் பேசவிருக்கிற வசனங்களை நாங்கள் கேட்டு அதன்படி நடந்து அப்பா கர்த்தரிடத்துல இன்னும் அதிகமாய் கிட்டி சேரும்படி எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்கள் எல்லாரையும் உமது கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேணும் ராஜா. சகல விதமான துதி, கன, மகிமை என் தேவனாய கர்த்தருக்கு மட்டுமே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Let's all rise for the worship. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களையும் என்னையும் அவர் ராஜ்யத்தை கட்ட அவர் நம்மளை அழைச்சிருக்காருன்னு, நம்மளோட ஜெனரேஷன்ஸ் அவர் தொற்றிருக்காருன்னு. ஹல்லேலூயா. Thank you Jesus. கிருபை தாரும் தேவா, கிருபை தாரும் ஆண்டவரே. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நாங்கள் உங்களுடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க மற்ற ஜனங்களை அழைக்க ஒவ்வொரு சோலையும் நாங்கள் தொட நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Lord. I am the light and whoever follows me will never see the darkness. நீங்க சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அற்பமான காரியத்தை ஒரு நாள் மசட்டை செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காக தேங்க்யூ ஜீசஸ். இது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ எல்லாத்தையும் நீங்க தொடுங்க ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நீர் எங்களுக்கு என்ன நோக்கம் வச்சிருக்கீங்களோ, எங்கள் லைஃப்ல என்ன நோக்கம் வச்சிருக்கீங்களோ, எங்கள் சபைக்கு நீங்க என்ன நோக்கம் வச்சிருக்கீங்களோ அதை நீங்க நிறைவு செய்ய சித்தப்படி நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. We surrender you Lord. எல்லா பிசாசின் கட்டுகளும், நோய்களின் கட்டுகளும், பாடுகளின் கட்டுகளும் உடையட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்திலே உடையட்டும் ராஜா. Thank you Jesus. Thank you Lord. Let you be glorified Lord. Let you be glorified. Let your will be done ஆண்டவரே. Whatever we choose, எந்த ஊழியமா இருந்தாலும் நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. எங்களை இயேசுவை அறியாத நாட்டில் இருந்து நாங்கள் வந்திருந்தாலும் எங்களை நீர் தேடி வந்தீரே ராஜா. அதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. அந்த விசுவாசத்தோடு அந்த ஒப்படைப்போடு நம்ம இந்த பாட்டை பாடுவோம். இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம். தகட்டிடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம்.
ஆமென் ஆமென். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். உன் சுய சித்தத்தின்படி சாயாமல் உன் முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்த்து அவரை உன் முழு உள்ளத்தோடு நோக்கி பார்க்கும்போது அவன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவர் உன் பாதையை செவிப்படுத்துவார். ஆமென் ஆமென் ஆமென். அவரை முழு இதயத்தோடு நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்மளோட கோணலான வழிகள் எல்லாத்தையும் செவையாக்குகிற தேவன் அவர். நம்ம ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து போகலாம். கஷ்டமோ நஷ்டமோ இல்லை போராட்டங்களோ நிந்தைகளோ வியாதியோ என்னவித சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லாவித இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்க வல்ல தேவன் அவர் ஒருவரே. அவரே நம் பலன், அவரே நம் கோட்டை. அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவர் நம்ம தேற்றர் வாழ் சமாதான காரணம். நம்ம கண்ணீரெல்லாம் ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற தேவன் அவர் ஒருவரே. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனிதரால் கூடாது, ஆனால் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அன்று லாசரு மரித்த லாசரை உயிரோடு எழுப்பப்பட்டவர், வியாதியஸ்தரை சுகமாக்கினவர், கடலின் மேல் நடந்தவர், கடலை காற்றையும் அதட்டின தேவன் நம்ம நடுவில் இருக்கிற ஒரு முழு விசுவாசத்தோடு அவரில் நம்பிக்கையாய் இருந்து நம் முழு மனத்தோடு என்னை பலப்படுத்திருக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்ற அந்த விசுவாசத்தோடு நாம் அவரிடத்துல கிட்டி சேரும்போது நம்ம என்ன சூழ்நிலை இருந்தாலும் அதை விடுவிக்க வல்ல தேவன் அவர். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவரை நோக்கி பார்ப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாய் கைகளை தட்டி முழு மனத்தோடு அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, கூடாத ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவனால் கூடாதது,
அப்பா நீ சொல்ல ஆகும், நீ செயல்பட நிற்குமே தகப்பனே. ஹalleluya. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படியும், இயற்கை சூழல் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படியும். ஆமென். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காற்றையும் எல்லா புயல்களையும் ஹalleluya ஒரே வார்த்தை, அவருடைய ஒரே வார்த்தை எல்லாவற்றையும் சாதிக்க வல்லமையா உள்ள அந்த ஒரு வார்த்தை ஹalleluya நம்மோடு கூட இருந்த தேவனுக்கு செய்கிற காரியங்கள் பெரியதா இருக்கும். ஆமென். ஹalleluya. எல்லாருமே வாயில இருந்து துதிங்க. அப்பா நீரே ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கே ஸ்தோத்திரம் அப்பா. நீரே உயர்ந்தவரும் உன்னதரும் பரிசுத்தரும் பரிகாரியானவருமாய் இருக்கிறீரே. ஹalleluya. அப்பா நீர் வல்லமை நிறைந்தவர் அப்பா, நீர் மகத்துவர் அப்பா. இந்த வெள்ளிக்குடை சப்பாயை நிரப்புங்க. கேளுங்க அப்பா, பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. வேத வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஏற்ற ஞானஸ்நானம் பெறும்பொழுது பரிசுத்த ஆவியினாலே அவர் நம்மை நிரப்புவார் என்று. ஆமென். ஹalleluya. இந்த நாள்ல கேளுங்க அப்பா, அப்பா நாங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம் அப்பா, அப்பா பாவ மன்னிப்புக்கு ஏற்ற ஞானஸ்நானம் நாங்க எடுத்துக்கிறோம் சுவாமி. இந்த நாள்ல எங்களை நிரப்புங்க அப்பா, பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க அப்பா. ஹalleluya. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியிலே கேட்போமா. அப்பா நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, அப்பா நீர் எங்கள் மத்தியிலே உலா வருவீராக, அப்பா நீர் எங்கள் மீது அசைவாடுவீராக. அப்பா இன்றைக்கு ஆதியிலே அப்பா அதை இருளிலே தகப்பனீர் அப்பா அசைவாடுற எங்கள் தேவ ஆவியானவர் இந்த நாள் எங்கள் மத்தியிலே பல சபையிலே அப்பா நீர் அசைவாடுவீராக ராஜா. பரிசுத்த ஆவியின் வாஞ்சையின் தாகத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். நம்மை நிரப்பின தேவன் வழியிலே வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க
வல்லமை உள்ளவராய் நீங்க விட்டு கொடுங்க, உங்களை விட்டு கொடுங்க. ஹalleluya, விட்டு கொடுங்க அப்பா. உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராய் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீர்களையும் கவலைகளையும் ஏக்கங்களையும் துடைக்கிற தேவனாய் நம் மத்தியிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. வேதவசனம் இப்படியே சொல்கிறது, உன் கண்ணீரை கண்டேன் என்று வேதவசனம் அழகாய் சொல்கிறது. அன்றைக்கு ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் ஹalleluya இந்த வேளையிலே கூட அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன் உங்களுடைய கண்ணீரை நாளை கண்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் ஒரு துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. ஓஷா பலாத அறிவா கவர் அதூர வாயிலை திறந்து பேசுங்க. நீங்களும் சொல்லுங்க, அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரிங்க. ஆண்டவர் வாயிலை திறந்து பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya. கண்ணீரை கண்ட தேவன் அப்பா, எங்கள் கவலைகளை கேட்ட தேவன் நீர் தகப்பனே. எங்கள் கண்ணீர்கள் ஒவ்வொன்றுக்கும் அப்பா நீர் பதிலுக்கு போகிற தேவனாய் இருக்கிறீரே. ஹalleluya. அதற்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. நீர் மகிமை நிறைந்தவர் அப்பா, நீர் மகத்துவம் நிறைந்தவர் அப்பா. நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை சிறைப்படுத்து என்று சொன்னீரே. ஹalleluya. அப்பா நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து போவீராக, நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து போவீராக அப்பா. எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோணலான வழிகளை சிறைப்படுத்துங்க. எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா மலைகளையும் அப்பா நீர் விளக்குவீராக. ஹalleluya. அப்பா எங்களை புதிதும் கூர்மையமான அப்பா போரடிக்கிற ஒரு கருவியாய் அப்பா இந்த நாளிலே மாற்றுவீராக. மாற்றுங்க அப்பா பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya. மீண்டும் நான் பாடுவோம், நிரப்பிடுங்க மீண்டும் பாடுவோம். ஹalleluya, ஹalleluya. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. எல்லாரும் நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. பாடுங்க, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. சொல்லுமா, நிரம்பணுமே நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. பாலுகை செய்வீராக அப்பா. நீரை பெரியவர் அப்பா, நீரை உயர்ந்தவர் அப்பா, நீரை உன்னத தகப்பனே, மகிமை நிறைந்தவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தொடர்ந்து நம்ம ஆராதிப்போம். ஹalleluya. ஆண்டவரை நோக்கி உங்களுடைய கரங்கள் எல்லாம் அவரை நோக்கி பார்க்கட்டும், உங்க கண்கள் எல்லாம் அவரை நோக்கி பார்க்கட்டும். ஆவியானவரே
எல்லா மாட்சிமையும் மகிமையும் துதியும் அவர் ஒருவருக்கே உண்டாகும். ஹல்லேலூயா. எப்போதும் உண்டாகட்டும். நம்முடைய இருதயத்திலே பயம் நிறைந்தவர்களாய் அவர் முன்பாக வந்திருக்கிற நம்ம எல்லாரும் இருதயத்திலே பயம் வேண்டும். பரிசுத்திற்கு முன்பாக நம்ம வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக வந்திருக்கிறோம். யாருக்கு விரோதமாய் பேசினாலும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிற பாவம் மன்னிக்கப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேளையில ஒரு பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒரு நாளும் நமது வாழ்க்கையிலே நம்ம பின்னிட்டு போகாதபடிக்கு மேற்கொள்ள முடியாத பாவங்களை இந்த ஆராதனையிலே அர்ப்பணிங்க. அப்பா, இந்த பாவங்களை என்னால மேற்கொள்ள முடியல ராஜா, இந்த ஆராதனை வேலை விடுதலை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனை வேலை அப்பா பாவங்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராகப்பா, சாபங்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராகப்பா. ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராகப்பா. கேளுங்க, இந்த ஆராதனை அப்படியே உங்களுடைய இருதயத்திலிருந்து கேளுங்க. விடுதலை விடுதலை கேட்பீர்களா? உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அப்பாவை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் அவரே நம்மை தேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். அவரை ஊற்று தண்ணீர். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளம் இந்த வேளையிலே அவருக்காக இயங்கணும். அந்த ஊற்று தண்ணீருக்காக, அந்த ஜீவன் நதிக்காக நம்முடைய உள்ளம் இயங்கணும். ஹல்லேலூயா. மீண்டுமாய் பாடுவோம் அதே வரிகளை. நல்லவர் சொல்லுவோமா? வர வேண்டும், வர வேண்டும்,
பரிசுத்த ஆவியானவரே உம்மட்டமாய் நீர் எங்களை ஆளுகை செய்தீரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எல்லாரும் வாயிலை திறந்து இந்த ஆராதனை கடைசி பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். வாயிலை திறந்து துதிங்க. வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, யார் வாயை திறக்க மாட்டாங்கன்னா மௌனத்தில் இருப்பவர்களும் மரித்தவர்களும் அவங்க வாயிலை திறக்க மாட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஜீவனோடு கூட இந்த இடத்துல வைத்துக்க. எல்லாரும் வாயிலை திறங்க. அப்பா, நான் மரித்தவன் அல்ல அப்பா, நான் மௌனத்தில் இரே தகப்பனே. அப்பா, உண்மை துதிக்க வந்திருக்கிறேன் அப்பா. ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாம் மரித்திருந்தீங்கன்னா கேளுங்க. அப்பா, என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பீங்கப்பா, உயிர்ப்பீங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையப்பா நீர் உயிர்ப்பிப்பீராக தகப்பனே. ஹல்லேலூயா, மகிமையானவரே அப்பா, எங்கள் மீது அசைவாடுவீர்கள். எல்லாரும் வாயிலை திறந்து ஓஷா கலா திரிவி கவர் அது நரவா ஷாக்க பா தருவா ஓரியா தலுத நீரி தெரே மகாவலா குரோது ஷபுரி தி திரிவி கவர் அகுர ஆவியானவரே அப்பா, பரிசுத்த நீரே அப்பா, பரிகாரவர் நீரே அப்பா, நீரே பெரியவர் அப்பா, நீரே வல்லமை உள்ளவர் அப்பா. ஹல்லேலூயா அப்பா, நீர் மலைகளை மிதித்து குன்றுகளை அப்பா தவிடுபொடியாக்குகிற எங்கள் தேவாதி தேவன் நீர் தகப்பனே. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் எதற்குமே அஞ்சிடும் அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் எதற்குமே அஞ்சிடும் அப்பா. நீர் எங்களை வழிகாட்டுகிற தேவன் அப்பா, நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன் அப்பா. எங்கள் கரங்களை பிடித்து அப்பா நீர் எங்களை வழிநடத்துகிறீரே. ஹல்லேலூயா, வழி இதுவே இன்று ஒவ்வொரு நாளும் எங்களை காண்பிக்கிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. மகிமை நிறைந்தவர் நீரப்பா, மகத்துவம் நிறைந்தவர் நீரப்பா, பரிசுத்த ஆவியானவர் நீரப்பா, பரிகாரியானவர் நீர் தகப்பனே. ஹல்லேலூயா, வற்றாத ஜீவ நீரூற்று. கேளுங்க கேளுங்க அப்பா, வற்றாத ஜீவ நீரூற்று நீரப்பா. அப்பா, எங்கள் உள்ளத்திலே பொங்கி வருவீராக தகப்பனே. ஹல்லேலூயா, எங்கள் வாய்களை பொங்கி வருவீராக ராஜா. எல்லாருமே கேளுங்க அப்பா, நீரே பெரியவர் அப்பா. ஹல்லேலூயா, உங்களுடைய நீரூற்று ஒரு நாளும் வற்றாத தகப்பனே. அப்படிப்பட்ட நீரூற்று அப்பா எங்களுடைய இருதயத்திலிருந்து பொங்கி வரணும் அப்பா. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பொங்கி வரணும் அப்பா. ஹல்லேலூயா, ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப விடாத படிக்க, ஜெபத்தில் எழும்ப விடாத படிக்க அப்பா. எந்த நேரமும் கண்ணீர்கள், கவலைகள், போராட்டங்கள், சோர்வுகளை கொடுத்து அப்பா எங்களை மடங்கடிக்க நினைக்கிற சத்துருவை இந்த வேலை ஒரு மனமாய் சொல்லுங்க, ஒரு மனமாய் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே கடிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா அப்பா, அந்த ஆராதனையில விடுதலை அப்பா, விடுதலை அப்பா. எங்கள் கண்ணீருக்கு ஒரு விடுதலை, எங்களோட கவலைக்கு ஒரு விடுதலை, எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கு ஒரு விடுதலை. மாத்தியா துரோ வஷாக்கா லாக்கா ரிவி கவர துரபா ஓபியா தர வஷாலா திரிவி தரு ஷக்கரோ தியாபுரோ துல ராமா. பரிசுத்த ஆவியானவரோட கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் தேய்ச்சரவாளன், அவர் தேய்ச்சரவாளன். நம்மை தேய்ச்சுகிற தெய்வமாய் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து இந்த வேலையை உணருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோட பக்கத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு பக்கத்தில் இருந்து சொல்லுகிறார், மகனே மகளே கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை வழி நடத்துவேன். ஹல்லேலூயா, நீ வெட்கப்பட்டு வந்த தேசத்திலே அப்பா உன்னை தலை நிமிர பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார் இந்த வல்லை கூட. ஹல்லேலூயா, எங்க எல்லாம் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்கிறோம் அந்த எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம விசுவாசிக்கணும். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்று தான். அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருக்காக நம்ம காத்திருக்கணும். அப்பா நீ சொல்ல, அப்பா நாங்க செய்யணும் அப்பா. நம்ம சொல்வதை ஆண்டவர் ஒரு நாள் செய்ய மாட்டாரு. நம்ம கேட்க வேண்டிய காரியங்கள் அப்பா நீங்க சொல்லுங்க, நான் செய்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவருடைய நினைவுகள் எதுவும் நம்ம ஆராய முடியாத நினைவுகள். ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட நினைவுகளுக்காக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இந்த நாளை அர்ப்பணிங்க. இந்த ஆராதனை வேளையிலே கூட அப்பா எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. என்னை முழுவதுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. எங்களை நடத்துகிறாங்க அப்பா. ஹல்லேலூயா, மீண்டுமாய் சொல்லுவோம், தூய ஆவியே என்னோடு கூட இடைப்பட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆராதனை வேளை கர்த்தர் எத்தனையோ பேருடைய கட்டுகளை உடைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த நாளில் கூட அற்புதம் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருமே ஒரு விஷயம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா, இம்மட்டுமா இடைப்பட்டீரே நன்றி அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி 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 நன்றி. இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. ஏஞ்சல் அக்கா ஃப்ராங்க்லின் வீட்டில் வைத்து நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. 8 மணிக்கு சரியாக தொடங்கும்.
இது வரைக்கும் ஏதாவது குடும்பங்கள் நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா இந்த பைபிள் ஸ்டடிக்கு நீங்கள் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நம்ம வெளிப்படுத்தல விசேஷத்துலேருந்து நம்முடைய பாஸ்டர் வந்து வருகிற காரியங்களை குறித்து நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறார். வேத அதிசயங்களை காண்பதற்காக அவரும் ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து நமக்காக அந்த காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உற்சாகமாய் வரும்படியாக கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இது குறித்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமெயிலையும் வரும், வாட்ஸ்அப்லேயும் வரும். நீங்கள் பார்த்து வரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து இந்த வாரம் திருமண நாள் பிறந்தநாள் காண்கள் இருப்பீர்கள் என்றால் முன்பாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக பாஸ்டர் ஜெபிப்பாங்க. நமக்கு எனக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் இருப்பாங்க, அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்காக ஜெபிப்பாங்க. தேங்க்யூ. யாராவது இருக்கீங்களா பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுறவங்க? ஸோ பிரைஸ் லார்ட். இந்த தினத்தில் உங்கள் அனைவரையும் சபையில் பார்ப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் ஒரு ஸ்பெஷல் டே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உமன்ஸ் டே. சங்கீதம் 139 சங்கீதம் 13 வசனம் 14 வசனம். நீர் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். ஸோ நம்மளோட தாயின் கற்பத்தில் நம்மளை காப்பாற்றிருக்காங்க ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு கருவியாக நமக்கு நம்மளோட குடும்பத்தில் அம்மாவாக கொடுத்துருக்கிற ஆண்டவருக்கு நம்ம முதலாவது நன்றி சொல்லுவோம். இந்த நாள் வந்து அநேகருக்கு ஒரு சந்தோஷமான நாள். அதுலேயும் ஒரு சில பேருக்கு வந்து துக்கமான நாளாக இருக்கலாம். இல்லை ஒரு கண்ணீரின் பாதையில் இருக்கிற லேடிஸ் இருப்பாங்க, ஒரு தேவையின் பாதையில் இருக்கிற லேடிஸ் இருப்பாங்க. அவங்களையும் அந்த நாளில் நினச்சிக்கோங்க. அவங்களையும் உங்கள் ஒர்க் பிளேஸ்லேயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலையோ நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற மற்ற பீப்புளுக்குள்ளே கூட இருப்பாங்க. ஸோ அவங்களையும் இந்த நாளில் நினச்சிக்கோங்க. பாஸ்டர் ஒய்ஃபும் அட்லாண்டா ட்ராவல் பண்ணியிருக்கிறதுனால நான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ பாஸ்டர் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே இந்த நேரத்தில். ஸோ அவங்களையும் உங்களோட ப்ரேயரில் வச்சுக்கோங்க. அவங்களோட வார்த்தைகள் வல்லமையாக அந்த சபையில் வெளிப்படும்படியாக நீங்கள் உங்களோட ப்ரேயரில் வச்சுக்கோங்க. இந்த நாளிலும் நம்மளோட ஸ்பெஷல் ஸ்பீக்கர் சுரேஷ் கோஷ் அண்ணன் அவங்கள வாங்கின அழைக்கிறேன். முன்னாடி இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்மளோட பிரதர் தான் சுரேஷ் அண்ணன், எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக நான் அவங்கள ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அவங்க கையில் நான் கொடுக்கலாம், தெய்வ வார்த்தைக்கு நம்ம கடந்து போவோம். நான் 2013 மார்ச்சில் நாங்கள் வந்தேன் யூஎஸ்க்கு. அப்போது அப்ளைட் மெட்டீரியல்ஸில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சபைக்கு ஒரு ஃபியூ வீக்ஸ் நான் போகல. ஏன்னா எனக்கு எப்படி போனோன்னு தெரியல, ரெண்டாவது எனக்கு டிரைவிங்கும் தெரியல. அப்போது நான் ஒரு ஹிந்து ஃப்ரெண்டு தான், அவர்கிட்ட நான் தற்செயலாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் இருக்கார், அவர்கிட்ட நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கோஷன் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்து என்னை கனெக்ட் பண்ணி விட்டாங்க. அப்போது அது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விழிப்பாக இருந்துச்சு எனக்கு. அது அந்த வார்த்தை அவங்க சொன்னது ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. அப்போ தான் என்னோட வாழ்க்கையில நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி நான் ரியலைஸ் பண்ணேன். என்னென்னா ஒரு நல்ல கிறிஸ்தவனா நம்மளோட ஒர்க் பிளேஸ்லையோ இல்லை நம்ம உறவினர்கள் மத்தியிலையோ நம்ம இருக்கிற இடத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்கிறார் நம்ம மூலமாக. ஸோ அப்படி ஒரு கேரக்டரை நான் பார்த்தேன். அந்த வாரமே நான் ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது அண்ணன் நல்ல ஞாபகம் இருக்குது, உங்கள் அம்மாவோட வந்திருந்தீங்க அன்னைக்கு, நாங்கள் ஃபேமிலியாக வேனில் போனோம் அன்னைக்கு சபைக்கு. அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் அண்ணனை அநேக இடத்துல எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த நாளிலும் தெய்வ செய்திக்குள்ளே கடந்து போவோம். அண்ணனை வெல்கம் பண்ணி அண்ணன் கேள்வி. தேங்க்யூ. Kids Sunday class. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 முடிய. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் வசனம் 13 முதல். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பத்லமேவியும் மத்தேயுவும் அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர்
கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கி நிறைவேற வேண்டியதாயிருந்தது. அவன் எண்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலேயே பங்கு பெற்றவனாயிருந்தான். மற்றுமாக ஏசாயா 52 அதிகாரம் வசனம் 1 முதல் 3 முடிய. ஏசாயா 52 1 முதல். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். தேங்க்யூ சிஸ்டர். கண்ணி மூடி ஜெபிப்போம். சங்கீதக்காரன் விதமாக சொல்லுகிறார், என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கிறேன், அக்னி மூண்டது. தகப்பனே ராஜா, இந்த வேளையில அப்பா அந்த அபிஷேகம், அக்னியின் அபிஷேகம் எங்களை ஆட்கொள்ளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற வேலையில ராஜா, அக்னியாய் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் நடுவே இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. Luke 24:45 பிரகாரம், Lord, you open their understanding, O Lord, so they will be able to comprehend the scriptures, even as we read your word, O Lord. அப்பா, உங்களுடைய வார்த்தை குறித்து நாங்கள் பேசுகிற வேலையிலப்பா, ஒவ்வொருத்தோட மன கண்களை திறந்தே நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயங்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய வார்த்தையில் உள்ள அதிசயங்களை எங்களுக்கு காணப்படும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எஸ் லார்ட், நாங்கள் ஆண்டவரே மனுஷர்களோட வார்த்தையை கேட்க வரலப்பா. அப்பா, உங்க சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கோம். உங்களுடைய சத்தம் ஆண்டவரே அக்னி ஜுவாலியை விளக்குகிற சத்தமா இருக்கிறது ராஜா. நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல அப்பா, உங்களுடைய சத்தமானவரே காதே ஸ்வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற சத்தம் இந்த வேலையை ஆண்டவரே எங்களோட இருதயத்தை அதிர பண்ண நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. பிசாசானன் கொண்டு வர எல்லா அசுத்த கிரிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, இந்த சர்வீஸ்க்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியத்தையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறியடிக்கிற தாப்பண்ணு நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இடைப்படுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லா தாய்மாருக்கும் முதலாவது I just want to wish you a happy Mother's Day. So God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு முக்கியமான காரியம் பாஸ்டர் என்கிட்ட சொல்லலை இவ்வளோ நேரம்ட்டு. அதாவது இவ்வளோ நேரத்தில் தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு அவர் எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் ஒரு 3-4 மணி நேரம் பேசலான்னு நான் யோசிக்கிறேன். அவர் உண்மையிலேயே அல்லையா சொல்கிறீங்களா இல்லை? ஓகே, ஸோ கவலைப்படாதீங்க. ஐ வில் ட்ரை டு கீப் இட் ஷார்ட். இப்போதான் ஐ கேன் see the smile on your face. சரி, எரேமியா 20:11 விதமா சொல்லுகிறது, the Lord is with me as a mighty awesome one. Right? கர்த்தரோ பராக்கிரமமாய் பயங்கரமாய் பராக்கிரமாய் என்னோடு கூட இருக்கிறார். அப்போ நம்மளோடு கூட இருக்கிறவர் பயங்கரமானவரா இருக்கிறபடியால் நம்மளோடு கூட இருந்து செய்ய போற காரியம் எப்படியா இருக்க போகுது? பயங்கரமானதா இருக்க போகுது. நம்மளோடு கூட இருக்கிறவர் பராக்கிரமா இருக்கிறனால நம்மளோடு கூட இருந்து செய்ய போற காரியம் கண்டிப்பா பராக்கிரமா இருக்கும். He will definitely do mighty and awesome things through you and me. Right? நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கார். He has already an amazing plan. He has orchestrated, he has designed a plan in each and everyone's life. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு familiar verse, Jeremiah 29:11, right? For I know the plans I have for you, plans to prosper you and not to harm you, plans to give you a hope and future. So அவிதமான திட்டத்தை ஆண்டவர் நம்ம எல்லாருக்காக வச்சிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நபருக்காக மாத்திரம் இல்ல. He has a plan for each and every one of you who is sitting here. Right? So அந்த திட்டம்
சத்ருவானனுக்கு பிடிக்காது. ஸோ when we want to go towards, we want to go in the will of God, in the plan that he has for us. ஜான் 10:10 விதமா சொல்லுகிறது, அவன் வந்து கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்திருக்கிறான். Right? He will just come to steal, kill and destroy the plan that God has for you and me. So in that whole journey, in the whole processல நம்ம சத்ருவானுக்கு இடம் கொடுத்தோம்னா நம்ம விழுந்து போயிடுவோம். ஆண்டோட சித்தத்தை, அவரோட பிளான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாம போயிடும். ஸோ அந்த சூழ்நிலை நம்ம விழுந்து காணப்படுவோம். ரைட்? ஸோ அதுதான் ஆண்டவர் நம்மளோட இந்த வேலையில் he just wants to talk to all of us. ஒருவேளை அவ்விதமான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் he wants you and me to stand up. எழுந்திரு. That's the topic which I want to talk to you. எழுந்திரு. உங்க மைண்ட் வாய்ஸ் புரியுது, இன்னும் 5-10 நிமிஷம் ஆச்சு, இப்போதான் டைட்டில்கே நான் வரேன் அப்படின்ட்டு. அப்போ மெசேஜ் எவ்வளோ நேரம் நினைக்கிறாங்க? டோன்ட் வரி, நான் ஏற்கனவே சொன்னது போல I'll try to keep it very very quick. ரைட்? எழுந்திரு. ஸோ வேரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுந்தாங்க. நம்ம எல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக 4 hours கூட பத்தாது, 4 days ஆகும். பிரதர் ஜாலியாக இருக்கிறார் 4 days ஒன்று. ஸோ again we are going to see 3 P's from the book of Acts. Who stood up, who arose. Any guesses? Who are those 3 P's? Peter, Pedro, Philip and Paul. இவங்க 3 பேர் மட்டும் தான் நான் பார்க்க போறேன் இந்த வேலையில். ரைட்? பேதுரு 3 காரியத்தில் அவர் எழும்பினார். After the ascension of Jesus, பார்த்தீங்கன்னா there was a big void. அவர் பிதாட்ட போயிட்டார், அவர் இயேசு கிறிஸ்து. இவ்விதமான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சத்ருவானன் he was just thinking, there is no more leader now. Right? So Jesus, he was there with all the disciples. அதுக்கப்புறம் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா திருப்பி பேதுரு மீன் பிடிக்க போயிடுறாரு. ஸோ அவ்விதமான சூழ்நிலை வந்தது. ரைட்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் திருப்பியும் அவங்களெல்லாம் சேர்க்கிறாரு. 120 பேர் மேல் வீட்டு அறையில் போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இன்னைக்கு வாசிச்ச அந்த வசனங்கள். சத்ருவான நினைச்சிட்டு இருந்தான், there is no Jesus now. அப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு, no more ministry, எல்லாமே கட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். பட் ஆண்டவர் ஆவியானவர் எழுப்புகிறார், ஏவுகிறார். 120 பேர் ஜெபிக்கிற வேலையில ஒருத்தர் இருந்தார். அது யாரு? One person stood up. That is Peter. அந்த மேல் வீட்டு அறையில் they were all in prayer, they were all in one accord, ஒரு மனத்தோடு ஜெபிக்கிற வேலையில ஆவியானால் ஏவப்பட்டு this one person, Peter, stood up. He stood up as a leader. When there was no leader, he stood up. Acts 1:15 பார்த்தீங்கன்னா இருக்கும். Those days Peter stood up in the midst of his disciples and started speaking. அவர்கள் நடுவே பேதுரு எழுந்து நின்று இருக்கும். நம்ம நினைக்கலாம், இவர் யார் பேதுருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு ஃபிஷர்மேன், ஒரு படிப்பு அறிவில்லாதவர். அவர் படிச்சதில்லை, அவர் he was not learned. ஆனால் அவர் கூட அந்த டிசைபிள்ஸ் அந்த 120 பேரில் பார்த்தீங்கன்னா டாக்டரும் இருந்தாங்க. லூக் வாஸ் a டாக்டர். ஆனால் இவரான படிப்பறிவு இல்லாத ஒரு தெய்வ மனுஷன். ஆனாலும் அவர் மீன் பிடிக்கிற அவர் வியாபாரம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதா இருந்தபடியால் கண்டிப்பாக இஸ் நாட் a wealthy person. காசு பணம் இல்லை, படிப்பு இல்லை. அங்கே கூட இருந்த 120 பேரில் பார்த்தீங்கன்னா there were some who were relatives of Jesus. அவங்க யாருமே எந்திரிக்கல. பட் Peter stood up. So he stood up. He saw the need. அவர் மற்றவங்களுக்கா சரி வெயிட் பண்ணல. அவர் எழும்பட்டும் இவங்க எழும்பட்டும் அப்படிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கல. சூழ்நிலை பார்க்கும்போது
வேற மாதிரி இருக்கலாம். But he doesn't see the situation. He saw the need. He stood up as a leader. Right? நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா because he stood up, யாரு Matthias was chosen as a new disciple. Right? இங்க அவர் சும்மா just like that அவர் எழும்பல. நம்ம பார்த்தோம் 120 பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? They were all praying in one accord. So நீங்க எந்த ஒரு வாழ்க்கையில ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்பாக we need prayer. Prayer has to be the foundation. Prayer இல்லாம நீங்க எழும்பணும்னா it may not be as effective as how God wants us to be. Right? இவர் பேதுரு எல்லாருக்குமே தெரியும், he did lot of mistakes, right? நம்மளை போல தான் அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷன். 3 தடவை இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சார். ஒரு தடவை வந்து அவர் யாருன்னு I do not even know who is Jesus சொன்னார். Right? So this Peter, he was called chosen, he was called blessed. பிதானவர் சொல்வார் ஒரு வசனத்துல, he had a revelation from the Father, right? ஆனாலும் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்வாரு, get behind me Satan. So this Peter was called Satan by Jesus himself. Right? So நம்ம வாழ்க்கையில அப்படிதான், right? We may have made mistakes, but that doesn't mean we cannot be used by God. The same Peter, he denied Jesus. He was called Satan, but yet we don't have to go back and think of our past and not rise up. அப்படி மாதிரி பார்த்தோம்னா no one is eligible to rise up, right? So சூழ்நிலை பார்க்காம 120 பேர் இருக்காங்க அந்த அப்பர் ரூம்ல. If you see the ratio 1/20 ரேஷியோ கணக்கு போட்டு பாருங்க, நீங்க தான் கணக்குல புலியாச்சு. எவ்வளவு பெர்சன்டேஜ் வருது? Less than 1%. So God wants you and me to be always in that 1% who will stand up for Christ, who will stand up as a leader whenever there is a need. It doesn't matter what our sins are, it doesn't matter what's our background, what kind of mistakes we have done in the past. He wants you and me to rise up like Peter. இந்த சபைக்கு கண்டிப்பா அநேக ஊழிய தேவைகள் இருக்கும், நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரி ஆஸ்பெக்ட்ஸ், ரைட்? அநேக ஊழியங்கள் இருக்கு இந்த சபையில் ஏடிசியில். ஸோ ஹி வாண்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு ஜஸ்ட் ரைஸ் அப், ஸ்டார்ட் டூயிங் எனி மினிஸ்ட்ரி. மேபி யூ கேன் பி அ மினிஸ்ட்ரி லீடர் ஃபார் ஒன் ஆஃப் த மல்டிபிள் மினிஸ்ட்ரிஸ் தட் தே ஹேவ். இங்கே ஆக்ஸ் 1 பார்த்தோம். ஆக்ஸ் 2ல பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா பெந்தேகோஸ்து நாளை பற்றி எழுதியிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆவியானால் நிரப்பப்படுறாங்க, ஒரே இடத்துல இருக்காங்க, ஒரு மனதாக இருக்காங்க, ஜெபித்து கொண்டு இருக்காங்க. சடன்லி they were all filled with Holy Spirit. டங்ஸ்ல பேசுறாங்க. there were others who thought these people are drunk, right? வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கோம். அந்த வேளை திருப்பி பேதுரு என்ன பண்றாருன்னா he again stood up. 2:14 இருக்கும். Peter stood up with the 11. He raised his voice. அதுக்கப்புறம் then he started speaking, right? அவர் வந்து யோவேல் 2:28 அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறியதுன்னு அதை குறித்து பேசுவார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். Your sons and daughters shall prophesy. Your young men shall see visions. And the elders shall see dream dreams இருக்கும். ஸோ அதை குறித்து அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் 2:41 சொல்லுவாங்க. அதுவும் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் 2ல அப்போ யாவது 120 பேர் இருந்தாங்க. இப்போ வந்து அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. அவங்க மத்தியிலே அவர் எந்திரிச்சு பேசுகிறாரு. எவ்வளோ பேர் ரசிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டாங்க தெரியுமா? 3000 பேர் அந்த பிரசங்கத்தில் சந்திக்கப்பட்டாங்க. ஆக்ஸ் 2:41 இருக்கும். Those who received the word were baptized, and that day about 3,000 souls were added to them.
So you need the anointing of the Holy Spirit to rise up and do great things for God. அவர் சாதாரணமாக அவர் எழும்பல, ஆவியானோட அபிஷேகத்தால் அவர் எழும்பியபடியால் அவர் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டார். Anointing is very important in each and everyone's life. நம்ம அநேக பாடல்கள் பார்த்தோம். It was all related to the anointing of the Holy Spirit. நம்ம Galatians 5 and there's lot more chapters. I don't want to go into that. ஆவியால் நடக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வேணும். We should walk in the Spirit. We should live in the Spirit. We should have the leading of the Holy Spirit. பவுல் விதமான ஒரு நபராக இருந்தார். Acts 2:40 போட்டிருக்கோம். Then fear came upon every soul. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. இவங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. People will fear you not because you look like a பைல்வான். Right? யாராவது more than 6 pack இருக்கீங்களான்னு தெரியல. ஆர் நம்ம வந்து கோலியத் மாதிரி இருக்கிறோம்னு நினைச்சு பயப்படல. Because of the anointing that is upon each and every one of us. People might fear, they may not fear your physical stature. They might fear, the enemy will fear the anointing that is placed upon you and me. Right? So when we have that anointing of the Lord upon us, your enemies will fear you. So this time the church grew. 3000 பேர் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். Right? So can you and me be like Peter? Rise up, get involved, at least be a leader in one ministry. We can be we can be a change agent for the spiritual transformation in this church, ATC. Right? So stand up, arise like a leader, arise with his anointing. Right? பேதுருவிலே 3 காரியத்தை பேசணும். ஒன்று வந்து he stood up like a leader. He then stood up to raise the dead. Acts 9 பார்த்தீங்கன்னா ஜோப்பா அந்த பகுதியில் வந்து தபிதான் ஒரு ஸ்திரீ இருக்காங்க. She was called Dorcas also, right? She was full of good works, charitable deeds. ஆனால் என்னாச்சு? She fell sick. அவங்க மரித்து போகிறாங்க. பேதுரு அழைக்கிறாங்க வர சொல்லி. பேதுரு வந்து பார்த்தா என்ன நடக்குது? The widows, they were all weeping and mourning. பேதுரு போறாரு. He was surrounded by weeping. He was surrounded by mourning. பேதுரு உடனே என்ன பண்ணாரு? He knelt down and again prayed. And the place again it's called the upper room, மேல் வீட்டாரை. He knelt down and prayed. அதுக்கப்புறம் சொல்றாரு, the dead body, she was dead. தபிதா வந்து மரித்து போயிருக்காங்க. டெட் பாடியை பார்த்து பேசுறாரு. தபிதா arise. தபிதா எழும்புன்னு இருக்கும். Immediately she opened her eyes. Right? So she arose from the dead. So நம்ம வாழ்க்கையில் நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா அநேகர் people can be mourning and weeping, but God wants you to be that Peter who can turn mourning into dancing, who can turn ashes to beauty. So you and I can turn mourning to oil of joy. So நீங்க சூழ்நிலை மாற்ற முடியும். எப்படி பேதுரு மாற்ற முடிஞ்சா? Because Peter arose, he was able to raise the dead. அடுத்து பார்த்தீங்கன்னா தபிதா அரோஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த சம்பவத்துக்கும் பெந்தேகோஸ்து நாளிலே 3 சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா மேல் வீட்டாரை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஜெபம் இருந்துச்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 இடத்துல பேதுரு எழும்புறாரு. பட் ஆனால் இங்கே எழும்பின பேதுரு இன்னொருத்தர் எழுப்புறாரு. ஸோ we want this church to raise up more dead Tabitas around you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் பயன்படுத்துவாராக. We want you to rise up and speak life to the dead things that you see in your life. There could be lot of lifeless situations
எப்படி ஆதியாகத்தில் பார்த்தீங்கன்னா ஜெனசிஸ் 1ல earth was there was darkness, it was void, வெறுமனையா இருந்துச்சு, இருள் சூழ்ந்திருந்தது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, he was just speaking to the darkness, let there be light. அப்ப என்னாச்சு? there was light. நீங்களும் உங்களோட வாழ்க்கையில if you see situations like mourning or weeping or darkness or dead situations like Tabitha, you and I are called to speak life. You and I are called to speak light to the dark situations. Arise. We should arise and arise more Tabithas in our life. So அடுத்து பார்த்தீங்கன்னா பேதுரு, he arose to reach the Gentiles. ஆண்டவர் அறியாதவர்களை சந்திக்கும்படி அவர் எழும்பினார். ஆக்ட்ஸ் 10:10-12 பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து பீட்டர் வாஸ் வெரி ஹங்க்ரின்னு இருக்கும். அவர் அந்த பசியில் என்ன ஆகுது, அவர் வந்து he was seeing a vision. அவர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. he fell into a trance இருக்கும். இப்போ நீங்கள் யாராவது பசி மயக்கத்தில் யாராவது இருக்கீங்களா? ஆர் யூ saw a vision, right? நீங்கள் பசி மயக்கத்தில் யாராவது சொப்பனை இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சொல்லுங்க, கை தூக்குங்க. குட், யாரும் அப்படி இல்லை. ஸோ அது எவ்விதமாக சொப்பனமாக இருந்துச்சுன்னா, ஒரு ஷீட் வாஸ் கம்மிங் டவுன், இட் வாஸ் அட்டாச் டு த 4 corners. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மிருகங்கள் இருந்துச்சு. 4-footed animals of earth, wild beasts, creeping things, birds of the air இருக்கும். அந்த சத்தம் பேதுருவை பார்த்து என்ன சொல்லுது? ரைஸ், கில் அண்ட் ஈட். பேதுருவே எழுந்து 10:13 இருக்கும், எழுந்திரு, அடித்து புசி. So God was preparing Peter to rise up and go to the house of Cornelius. அந்த சொப்பனம் கொடுக்கலன்னா, பேதுரு அந்த இடத்துல எழும்பாம இருந்தான்னா ஒருவேளை கண்டிப்பா போயிருக்க மாட்டான். இது ஆண்டவரே, இது வந்து தீட்டுன்னு சொல்லிட்டு, இட்ஸ் அன்காமன், இட்ஸ் அன்கிளீன் அப்படின்ட்டு யூ நாட் ஹவ் கான், யூ நாட் ஹவ் மெட் கொர்னேலியு. பட் அதுக்காக தான் ஆண்டவர் வந்து எழுப்புறார் பேதுரு. ரைஸ், ரைஸ் அப், ரைஸ் அப், எழுந்திரு பேதுரு, எழுந்திரு. நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கிறாரு நம்ம எல்லாரையும். தெர் ஆர் மெனி கொர்னேலியூஸ் ஹியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ப்ரீச் பண்ணுறாரு. கொர்னேலியை மட்டும் ரசிக்கப்படுறார். என்டையர் ஹவுஸ் ஹோல்ட் வாஸ் சேவ்ட். ஆஸ்டின் பட்டணத்தில் அநேக கொர்னேலியுக்கள் உண்டு. They are waiting for you and me to share the gospel. நீங்கள் நானும் போய் சுவிசேஷத்தை சொல்லுன்னா அவங்க நரகத்தின் பாதைக்கு தான் போவாங்க. Unless we rise up, there is no hope for those unreached people. ஒருவேளை ஆண்டவர் உங்களோட கூட பேசிக்கொண்டு இருந்துட்டார்னா, let's not neglect the voice of God. ஒருவேளை நம்ம எழும்பா விட்டால் அவங்க நரகத்துக்கு போயிட்டு, இஃப் தேர் இஸ் an opportunity again, I don't know, நம்மளை பார்த்தா ஒரு கேள்வி கேட்பாங்க, நீ அன்னைக்கு ஆஸ்டின்ல நீ ஏன் அந்த நற்செய்தி என்று சொல்லலை, நீ ஏன் சுவிசேஷத்தை சொல்லலை? அது நமக்கு வந்து அது ரொம்ப இட் would have been an embarrassing moment for us, right? Almost for last 1 month பார்த்தீங்கன்னா God was speaking to me. இதுக்கு முன்னாடி நாங்கள் HEB ஆர் காஸ்கோ ஆர் எனி க்ராசரி ஷாப்பில் போனோன்னா கேஷ் கவுண்டரில் வந்து நாங்கள் we always used to give the tracks காலி ஆகிடுச்சு. ஃபார் வெரி லாங்கர் பீரியட் we are completely almost paused it because tracks are all empty. ஸோ சரி ஆர்டர் பேசிகிட்டே இருந்தேன். நானும் சரி ஆன்லைனில் அதை ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நானும் அப்படியே சரி அப்புறம் பண்ணுவோம்னு அப்படியே இட் வாஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன் அண்ட் ஆன். சடனாக என் பொண்ணு வந்து ஷி கால் அண்ட் செட் ஐ நீட் ட்ராக்ஸ். எனக்கு ட்ராக்ஸ் கேட்குறாளே அப்படின்ட்டு வாஸ் கைண்ட் ஆஃப் ஷாக் ஆக்சுவலாக. அப்புறமா தான் அவன் சொன்னான், ஷீ டஸ் லாட் ஆஃப் வாலண்டியரிங். அப்போ they used to reach out to lot of poor people and the canned foodலாம் கொடுப்பாங்க. அதில் I want to just include the tracts அப்படின்னா அதுக்கப்புறம் then it struck me, சரி God is not only He's speaking to me as well அப்படின்ட்டு immediately ordered like hundreds of tracts. ஸோ அதான் என்ன சொல்ல வரேன்னா,
You and I are called to proclaim the gospel, to rise up. If you don't rise up, there are people who are heading towards hell. பேதுருவை போல் நம்ம எழும்பணும். நம்ம இனி கூட நம்ம பாட்டு பாடணும். பேதுருவை போல எழும்பணும், பவுலை போல பயன்படுத்தப்படணும் நம்ம. So if you're not going to be used like Peter, we should rise up like a leader, like Peter. We should reach the unreached, like Peter. We should raise up more dead people in our life. We should speak life. We should arise and speak life to all the dead situations, to dark situation, darkness, whatever you see in your life. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா Philip, he arose and ran. Acts 8 பார்த்தீங்கன்னா சபை பால் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, he started persecuting the churches. Acts 8லயே பார்த்தீங்கன்னா 9லயே it talks about his persecution. 8ல வந்து he was persecuting the church. People என்ன ஆறாங்க பார்த்தீங்கன்னா they were all scattered. East, west, north, south, and they were all kind of scattered. ஆனால் அந்த scattered people வந்து சும்மா இல்லை. You know what they did? 8:4ல இருக்கும். They were not silent during that period of time. அவங்க புலம்பல. There's a persecution. Yes, there's a persecution. They did not keep themselves silent. They arose and preached the gospel everywhere. Right? சிதறடிக்கப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எல்லா இடமும் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ they started preaching the word of God. அவங்க நம்மள மாதிரி புலம்பல, ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சுட்டு. அவிதமான சூழ்நிலை தான். ஆக்ட்ஸ் 8:26ல ஆண்டவர் வந்து பிலிப்பை சொல்றாரு, arise and go from Jerusalem to Gaza. ரைட்? ஸோ அது வந்து எவ்விதமான இடமா இருந்துச்சு. அது காசா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு பேலஸ் மாதிரியா? காசா எப்படியான ஒரு இடம் தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற இடமா அது. இட்ஸ் a desert. Right? So he was asked to run almost எவ்வளோ மைல்ஸ்னா 100 miles. He ran. நம்ம இங்கே ஆஸ்திரேலியாலேருந்து சான் ஆண்டனியோ போகிற தூரம் உங்களால் ஓட முடியுமா அவ்வளோ தூரம்? லாஸ்ட் மந்த் நானும் பிரியா we were all part of the 10K run. And the whole day we were kind of tired. 10K. 6 miles ஆகுது. ஸோ அதுக்கே எங்களால் முடியல. பட் he ran with God's anointing 100 miles. Right? And he met the Egyptian. He was also a treasurer of Ethiopia. He met that Ethiopian. And the chariot overtake பண்றாரு. ஒரு சேரியட்டை ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு he was running fast. நம்மளாவது மெதுவாக நடந்து போயிருப்போம். நாங்கள் அந்த 10K ரன்னில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக ஓடினாங்க. நான் ஓரளவுக்கு ஓடினேன், ஒரு சிலர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ரைட்? பட் he ran faster, overtook the chariot. And then finally he opened his mouth. 8:35 போட்டிருக்கோம் வசனம். Philip opened his mouth and beginning at the scripture he preached Jesus to him. நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவர் எங்கே நம்மளை வாயை திறக்க சொல்கிறாரோ நம்ம திறக்காமல் போயிடும். ரைட்? ஆனால் டெய்லி சாப்பிட்றதுக்கு மட்டும் நம்ம எப்பயுமே we always open our mouth to eat our food, biryanis. அது நம்ம கரெக்டாக இருப்போம். But when it comes to preaching the word, when it comes to sharing Jesus, நம்ம அநேக நேரத்தில் நம்ம வாயை நம்ம திறக்காமல் போயிடும். பட் Philip அப்படி பண்ணல. He opened his mouth. He started preaching Jesus to that great man of authority. Okay? அதுக்கு முன்னாடி 27ல இருக்கு, he arose and went. அந்தபடியே அவன் எழுந்து போனான்னு இருக்கும் Philip. He arose and went to that person to preach Jesus. கடைசியாக பார்த்தீங்கன்னா he was saved, he was baptized. சடனாக வந்து he was in a different place. Philip ஒரு ராப்சர் மாதிரி he was in a different place. நம்மெல்லாம் we all ran for many things. We ran for money, we ran for name anything, title. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா we ran for positions. ரைட்? தமிழோட எலெக்ஷன் நீங்கள் நேற்று நைட்டெல்லாம் பார்த்து முடிச்சு பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன்.
People run for positions, titles, whatnot, right? But this Philip, he ran for Jesus. He arose, ran for Jesus. நம்ம கிட்ட அநேகர் வந்து நம்ம கிட்ட ஓடி வந்தாவே நம்ம வாயை திறக்காம இருக்கோம். பட் இவர் அப்படி இல்லை, வாயை திறந்து பேசுறாரு, ஓடி போய் இயேசுக்காக 100 miles ஆல்மோஸ்ட். இஃப் காட் டேக்ஸ் யூ டு வில்டர்னஸ், பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெசர்ட், அந்த டெசர்ட்லேயும் அவர் ஓடுறாரு. அவர் even in wilderness, if God takes you and me to a desert or to a wilderness situation, அங்கேயும் கர்த்தர் நம்மளை கண்டிப்பாக பயன்படுத்துவார். அது வந்து வேன்கூவராக இருந்தாலும் சரி, வனாந்திரமாக இருந்தாலும் சரி, பிட்ஸ்பர்காக இருந்தாலும் சரி, பாலைவனமாக இருந்தாலும் சரி, ஒன்றிலையும் என்னையும் கர்த்தர் எவ்விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் பயன்படுத்துவார். பட் ஆர் வி ரெடி டு ரன் ஃபார் ஜீசஸ்? We are called to stand up, rise up, like Philip, and run for Jesus. That's the calling which God is placing upon our life today. Monagu, the last one, Paul, he arose from the Damascus road. I think Acts 8ல நீங்கள் பார்த்தீங்கன்னா there was a lot of persecution. அவர் எவ்விதமாக அவர் கொடூரமாக பர்சிக்யூட் பண்ணிட்டு இருக்காருன்னா 8:1-3 நீங்கள் பார்த்தீங்கன்னா he was persecuting the church, entering every house and dragging off men and women and committing them to prison. Every house. அதே 9ல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவர் மேலே போகிறார். அவர் 9:1ல பார்த்தீங்கன்னா he was breathing threats and murder against the disciples of the Lord. சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி அவர் he became more aggressive when it comes to persecution. இவ்விதமான சூழ்நிலையில் அவர் போயிட்டு இருக்கார். அவர் Acts 9ல he was on the way to Damascus. அப்பா ஆண்டவர் சந்திக்கிறார். துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது கடினம். I am Jesus whom you are persecuting. We may be thinking, okay, I don't persecute anyone, right? But many times நம்ம இயேசுவை துன்பப்படுத்தி கொண்டிருக்கோம். நம்மளோட செயல்கள் மூலியமாக, துணிகரமான பாவங்கள் செய்கிற மூலியமாக, கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி போயிருக்கிற வேலையில் நம்ம வந்து we persecute Jesus through our actions. ஆவியோட சத்தத்தை கேட்காம, when we are disobedient to the voice of the Holy Spirit, when we grieve the voice of the Holy Spirit, when we grieve the Holy Spirit who is within us, இயேசுவை நம்ம துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அநேக வேலையில். பால் ஆண்டர் பார்த்து அந்த 9:6 சொல்றாரு, arise, I'm going to the city. அதே மாதிரி பேதுரு, he arose, அவன் கீழ்ப்படிந்து போனான். பட் அந்த சேம் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அகெயின் he became blind. அப்போ வந்து அனனியாட்டையும் ஆண்டவர் பேசுகிறாரு, போய் ஜெபம் பண்ணு. he is praying. the blind Paul கண் கூட இருந்தார், என்ன பண்ணிட்டு இருக்காங்க? it says he was praying இருக்கும். ஸோ நம்ம சுச்சுவேஷன் we may be in darkness, it doesn't matter. if a blind Paul can pray, what excuse can you and I give? Even in that kind of a situation, he started, அவன் அப்போ தான் வந்து he had the first encounter with Jesus. He can pray. You and I can pray at any kind of situation that we encounter. Right? அனனியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, அவர் பயந்துட்டார். அவர் ஐயோ, போல் வந்து the kind of persecution that he was doing, அன்று அவர் இப்படி அப்படின்ட்டு சொன்னா, இல்லை, he is a chosen vessel of mine to bear my name before Gentiles, before kings and the house of Israel. அதாவது நீ போன்னு சொன்னோன்னா அவன் வந்து அவனும் அனனியாசம் எழும்பி போனான்னு இருக்கும். அரைஸ் 11 இருக்கும். ஸோ இங்கே
பவுல் எழும்பினார். ஒருவேளை பவுல் எழும்பாமல் விட்டுருந்தாருன்னா நியூ டெஸ்டமெண்ட்ல பார்த்தீங்கன்னா மேக்சிமம் புக்ஸ் அவர் எழுதினார். அவர் செய்த கர்த்தர் அவரோட கரத்தை கொண்டு செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் இருக்கிறாங்க. ஆக்ட்ஸ் 19:11 விதமாக இருக்கும். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். God worked unusual miracles by the hand of Paul, so that even handkerchiefs or aprons were brought from his body to the sick, and the diseases left them, and evil spirits went out of them. If we can arise like Paul, கர்த்தர் உங்களையும் என்னையும் கூட கொண்டு அதிசயங்கள் அற்புதங்கள் நடத்த முடியும். So he wants us to rise up like Peter, like Philip, like Paul. The enemy, he has seen us fall. So let's make that same enemy see us rise up. அவன் கண்களுக்கு முன்பாக let us rise up. So எவ்விதமாக we want you to rise up. We just read, sister read Isaiah 52, 1, 2, 3, right? எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். Awake, awake. Put on your strength, O Zion. Awake. யாரை பார்த்து ஆண்டவர் அவேக்னு சொல்றாரு? The word awake is used for someone who is sleeping. Right? So we may be sleeping in our life, in everyday life. God is wanting, God is speaking to every heart. Rise up. Awake. உங்க பேரை போடுவோம், இங்க சியோனேன்னு போட்டிருக்கோம். Awake சுரேஷ். Awake பிரியா. Put on your strength. பலவீனத்தோடு நம்ம ஒரு வேலை we may be down, we may be sleeping, we may be lying down. God wants us to rise up. எழுந்திரு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். You may be without strength. When you are sleeping, you won't have strength. God wants you to go from strength to strength. பலத்தின் மேல் பலன் அடையும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். காண்டாமிரத்துக்கு ஏற்ற ஒத்த பலன் நமக்கு உண்டு. நம்ம சாதாரணமான ஆட்கள் கிடையாது. சிங்கக்குட்டியின் பிள்ளைகள் நம்ம. You and I are called to rise up. Put on the robes of righteousness. இங்க போட்டிருக்கோம். Put on your beautiful garments, O Jerusalem, the holy city. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். Paul நோரத்தில் சொல்வார், put on the robes of righteousness, put on Christ என்று இருக்கும். So putting on Christ, putting on the robes of righteousness is the calling that God wants us to place. When we are dead in sins, when we are sleeping, God is speaking to us. Awake. Put on Christ. You are without strength. Put on Christ so that you will be strengthened. இந்த சூழ்நிலை அவன் எப்படி சொல்றாருன்னா, ஆண்டவர் ஹோலி சிட்டின்னு சொல்றாரு. See, நம்மளை பார்த்து பரிசுத்த நகரமேன்னு சொல்றாரு. We are sleeping, maybe due to sins or whatever it could be. அப்பயும் ஆண்டவர் நம்மளை கைவிடல. He's still calling you and me holy. Holy city. Awake. Awake. மூணு விதமாக வந்து we have to rise up. Arise with strength. அதுதான் முதல் வசனம். Arise from the dust. தூசியை உதறிவிட்டு எழுந்து எருசலேமே. Shake yourself from the dust and arise. எபிரேயர் 12:1 இருக்கும். Let us lay aside every weight and the sin which easily ensnares us. பாரமான யாவற்றையும் எல்லா பாவத்தையும் உதறிவிட்டு. தூசி வந்து நல்லதில்லை.
ரைட். தூசி சட்டையில் பட்டுச்சுன்னா கரை. We just have to just get rid of it. It's a stain on us. It's a black mark, right? It's unholy thing, the presence of God. If there's anything unholy, God wants you and me to put away that thing which displeases God, which grieves the voice of the Holy, which grieves the Holy Spirit within us. தூசியை உதறி விட்டு வா, எலும்பு, பலத்தோட எலும்பு, தூசியை உதறி விட்டு எலும்பு. கடைசியா, loose yourself from the bonds of your neck, O captive daughter of Zion சொல்வார். சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு. கட்டுக்களை அவிழ்த்து நீங்களும் நான் எழும்பும்படியாக கர்த்தர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாவ கட்டில் அநேக நேரத்தில் நம்ம சிக்கி கொண்டு இருப்போம். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பாவத்தில் இருந்தோம், ரட்சிக்கப்பட்டோம். We were dead in trespasses, we were dead in sins. எபேசியர் 2:6 விதமாக போட்டிருக்கோம். பாவத்தில் இருந்த நம்மளை அவர் எழுப்பியிருக்கிறார். He raised us when we were dead in sins. So we who are raised up, அநேக நேரத்தில் திருப்பி we were dead, we are பழைய வாழ்க்கைக்கு போயிடுறோம், we become dead. ஸோ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பாண்டேஜஸ், we may be under the bondages of sin again. He wants to get rid of, come out of that bondage. கழுத்தில் இருக்கிற அந்த கட்டுக்கள் இருந்து வெளியில் வர முடியாத கருத்து நம்மளை அழைக்கிறார். If you are sitting in darkness or spiritually lame, in the name of Jesus Christ of Nazareth, let us rise up and walk. உன் ஒளி வந்தது, எழுதி பிரகாசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். Arise and shine, for the light has come. We are still, many of us are still in darkness. We are surrounded by deep darkness. ஆனால் கர்த்தருடைய சொல்றாரு, வெளிச்சம், ஒளி வந்தது, எழுந்து பிரகாசி. நம்ம எழும்பாமல் பிரகாசிக்க முடியாது. That's the reason God is calling each and every one of us to rise up. The kings will come to the brightness of your rising. Right? He wants you and me to arise like a leader, like Peter. He wants you and me to arise God's anointing, with full of prayers, to raise the dead. There are many dead Tabitas in our life. He wants to create life in lifeless situations through you and me. That's why He's calling you, rise up, awake. Let's rise up to reach the unreached people in our life. Could be your family members, could be your friends, could be your neighbors in Austin. Arise to run for Jesus like Philip. Like Paul, let's arise to do unusual miracles for Jesus. ஒன்றிலே என்னையும் கொண்ட கர்த்தர் பயங்கரமான அதிசயங்களை செய்ய காத்திருக்கிறார். நம்ம let's give way to rise up. தூசி உதறி விட்டு let's rise up. As we rise up, God is going to use you and me. The plan that He has for you and me, it will be accomplished, it will be fulfilled. Let's rise up. Let's rise up and do God's work. Let's rise up and fulfill His mission, which God has placed in front of us. God bless you. ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சுரேஷ் அண்ணே. இந்த நாளிலும் மீண்டுமாய் ஆசின் தமிழ் சபையின் சார்பில் அன்னைய தின வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தை
நம்ம நிறைய பேர் வந்து ஒரு கஷ்டத்தின் வேலையிலையோ இல்லை மற்ற நேரத்துலையோ வந்து நம்ம ஆண்டவருக்காக எழும்ப ரொம்ப பிரயாசப்படுவோம். வாழ்க்கையில் நல்லா இருக்கும் பொழுது, எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கும் பொழுது, எழும்பொழுது அதில் ஒரு லேசினஸ் எல்லாமே வந்துடும். அதை குறித்து அண்ணன் பேசியிருக்காங்க. நம்ம இருக்கிற இடங்களிலும் இருக்கிற கம்யூனிட்டிலும் ஆண்டவருக்காக சுடர் விட்டு எரிகிற ஒரு நல்ல பாத்திரமாக ஆண்டவர் நம்மளை வைக்கணும்னு சொல்லி நம்ம தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். இந்த தினத்திலும் அன்னைய தினம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுனால நம்மளோட பிள்ளைங்க அவங்களோட அம்மாவை ஹானர் பண்ணி ஒரு சில வசனங்களை அவங்க நமக்கு வந்துட்டுருக்காங்க. கிட்ஸும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் சபையின் சார்பில் அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுப்போம். அவங்க பிள்ளைங்க அவங்க அம்மா கிட்ட கொடுப்பாங்க. ஓகே, அதுதான். அதை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பெனடிக்ஷன் பண்ணி முடிப்பாங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ். I'm Anna. Psalm 121, verse 7 to 8. The Lord will keep you from all harm. He will watch over your life. The Lord will watch over your coming and going, both now and forevermore. Hi, Mom, this is for you. Jeremiah 29:11. For I know the plans I have for you, declares the Lord. Plans to prosper you and not to harm you. Plans to give you hope and a future. I love you, Mommy. Happy Mother's Day. This is for you, Mom. Psalms 31:1. The Lord is my shepherd, I lack nothing. This is for you, Mom. Deuteronomy 28:6. You will be blessed when you come in, and you will be blessed when coming out. Happy Mother's Day, Mama. I love you, Mama. This is for you, Mom. Numbers 6:24-26. The Lord will bless you and keep you. The Lord makes his face shine on you and be gracious. To you, the Lord turns his face toward you and give you peace. Happy Mother's Day. Happy Mother's Day. Love you, Mommy.
Hi, Mom. Isaiah 58:11. The Lord will guide you always. He will satisfy your needs. Happy Mother's Day. This is for you, Mom. Romans 15:13. Now may the God of all hope fill you with joy and peace as you trust in Him. Happy Mother's Day, Mom. John 14:27. Peace I live with you, and my peace I give to you. John 14:27. Isaiah 66:13. As one whom his mother comforts, I will comfort you, and you shall be comforted in Jerusalem. Thank you for being my comfort, Ma. James 1:17. Every good and perfect gift is from above. Happy Mother's Day. ஒரு சில பேர் அவங்களோட பிள்ளைங்கள்லாம் காலேஜில் இருக்காங்க, அவங்களுக்கு நானே வந்து கொடுத்துட்றேன் டேரக்டாக. பாலுங்க ஆச்சி வாங்க. வாங்க நீங்கள் வாங்க. உங்களுக்கு ஒரு வசனம் சொல்ல வைக்கலாம். ஜான்சி மேடம் வசனம் சொல்றீங்களா? ஓகே, தேங்க்யூ. நான் லிசன் சொல்லிடுவோம். உங்களுக்கு நீங்க தான் வசனம் சொல்லணும். அமல் ரெடியா இருங்க. சுரேஷன் அமல் வசனம் ஹாப்பி மதர்ஸ் டே. சுரேஷன் ஜூலி வசனம் சொல்லிட்டு தான் கொடுக்கணும். சிஸ்டர் வாங்க. எல்லாம் கிடைச்சிருச்சுல. சுரேஷ் க்ளோஸ் வித் தி benediction. Let's all stand as we close. ஒரு தாய் தேற்றுறது போல தகப்பன் ராஜா நீங்கள் தேற்றுகிறீர், அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தாய் தன்னை பிள்ளையை மறந்தாலும் கூட நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர். அவ்விதமான ஒரு தாயை காட்டிலும் ஒரு மேலான அன்பை நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிறீர். உங்களுடைய அன்பு ஆண்டவரை நீங்கள் அந்த அன்பை கல்வாரி சிலுவையிலே விளங்க பண்ணினீர், அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்பை எங்களை ஆண்டவரே நெருக்கி ஏவட்டும். உமக்காய் நாங்கள் எழும்பும்படியாக, உமக்கா ஆண்டவரே பெரும் பெரும் காரியங்களை செய்யும்படியாக எங்களை ஆண்டவரே நீங்கள் அந்த அன்பை எங்களை ஆண்டவரே எழுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எலும்பு எலும்பு சீயோனே உன் பலமே தரித்து கொண்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. Help all of us to rise up, O Lord, with strength, O Lord. எங்களுக்கு இருக்கிற அந்த பலன் காண்டாமரத்துக்கு ஏற்ற அந்த ஒத்த பலன் ஆண்டவரே, அதுக்கு அந்த பலத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். Help us to move on from strength to strength, O Lord. பலத்தின் மேல் பலன் அடையும்படியாக ஒரு விசேஷித்த பலனை எங்களுக்கு தாங்கப்பா. So that we will be able to rise up, stand for your glory, O Lord. நாங்கள் ஆண்டவரே தூசியை உதறி விட்டு அநேக தூசிகள் ஆண்டவரை எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களுக்குள்ள இருக்கலாம்ப்பா. Help us, O Lord, to just get away from all those things, all those dust, all those stains, all the sins and the weight that easily ensnares us, O Lord. Help us to cast away all those weights and the things that you don't like us, O Lord. பாவ கட்டில் இருந்தா ஆண்டவரேப்பா, help us to arise.
Help us to arise. Help us to rise up like a leader in this church. Let many leaders arise here, O Lord. Let many Peters rise here. Let them rise many Tabithas. Let them speak to all the dead situations. Let them raise up dead people here, O Lord. Let them pray and let many be healed. ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால ஒவ்வொருத்தரும் நிரப்புங்கப்பா. அந்த அபிஷேகத்தை பார்த்து ஆண்டவரே மற்றவங்களை எங்களை பார்த்து பயந்து ஓடட்டும். The anointing that is in us, that will cast the enemies. The enemies will fear us because of your anointing that is upon us, O Lord. And thank you for that anointing. And let that anointing be poured out mightily upon each and every one of us, O Lord. உமக்காய் காத்திருந்த ஆண்டவரே, அப்பா அந்த பெந்தேகோஸ்து நாள் ஆண்டவரே, ஒரு மனமாய் ஒரு மனதோடு ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்கப்பா. அபிதமா நாங்கள் ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நாங்கள் மூழ்கணும் ராஜா. இந்த அபிஷேக மலையில் ஆண்டவரை நாங்கள் நிரப்பப்படணும். Jesus, help us to arise, O Lord. Arise. Like Peter, like Philip, like Paul. Help us to do unusual miracles through our hands, O Lord. Because your anointing is upon us. இந்த சபைக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாம் முறியடிக்கிறோம் ராஜா. அநேக ஜனங்கள் எழும்ப முடியாதபடி ஆண்டவரே சத்ருவானுக்கு செய்கிற அந்த கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நான் அப்புறப்படுத்துகிறோம். இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன் நீங்க சொல்லியிருக்கீங்க. பாதாளத்தின் வாசல்கள் அவர்களை மேற்கொள்ளாது. ஆம் ராஜா. We trample the wicked and they shall be ashes under the soles of our feet, O Lord. We proclaim victory over all the demonic forces that are acting against everyone here, O Lord. Help us to arise and shine forth for your glory, O Lord. Like Paul, use us as a chosen instrument of you, chosen vessel of you, to proclaim your name, O Lord, before Gentiles, before kings, before the entire world, O Master God. Use us for your glory. We commit each and every one of us here into your precious hands. Let your name alone be glorified. In Jesus' name I pray. Amen. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். And may the God of peace be with you all. Let's arise. Amen. God bless you.